என் பேர் ஜெய் குஹேனி. ஆரோகணம் படத்தில் செல்வின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட். ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்டை எவ்வளோ லைட் ஹார்ட்டட் வேல சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க டிரெக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். அண்ட் எல்லாரும் போய் கண்டிப்பாக பார்க்கணும். யூ வில் என்ஜாய் இட். ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தேங்க்யூ. வணக்கம், நான் டைரக்டர் மாரிமுத்து. இந்த படத்தில் ஆரோகணம் படத்தில் நான் வள்ளிமுத்துன்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்தது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம் அது அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இடத்துக்கும் மற்றும் அந்த படம் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். வணக்கம், நான் விஜய் சந்திரசேகர். நிர்மலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நான் வந்திருக்கேன். ஒரு சாதாரண வெஜிடபிள் வெண்டர் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த படம் ஸ்மால் சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். நடிக்கும்போது நான் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் படித்தப்போ ரொம்ப டஃப்பான ரோலும் நினச்சேன். பட் டைரக்டர் என்னை ரொம்ப அழகாக புரிய வச்சு நல்லா மோல்டு பண்ணி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அமேசிங் சாங்ஸ். படம் பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபிலிம் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல படம்னு சொல்லியிருக்காங்க. இது மக்கள் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து ரசிப்பீங்க. வெரி டிஃப்ரெண்ட்லி மேட் ஃபிலிமுங்க. வாட்ச் இட், யூ லவ் இட். தேங்க்யூ. ஹாய் ப்ளஸ் மீடியா வியூவர்ஸ், திஸ் இஸ் மியூசிக் டைரக்டர் கே. ஆரோகணம் படத்தோட ப்ரெஸ் ஷோ அண்ட் ப்ரெஸ் மீட் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. டைரக்டர்ஸ் வசந்த் சார், சர்க்குணம் சார் அண்ட் அரியழகன் சார் வந்திருக்காங்க. இதே மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா ஆரோகணம் மாதிரி ஒரு படத்துக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது. இட்ஸ் நாட் அ பிக் பட்ஜெட் ஃபிலிம். ஸ்டில் இந்த படத்தை சுற்றி ஒரு பஸ் வந்திருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. இது மேலும் எல்லாருக்கும் பப்ளிக்கு போய் ரீச் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் படத்தை. 26 அன்றைக்கி தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீவர்ஸ்க்கு வணக்கம். இந்த படத்தோட கேமராமேன் சண்முக சுந்தரம் பேசுகிறேன். ஆரோகணம் எனக்கு செகண்ட் ஃபிலிம். எனக்கு இந்த படம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக படுறேன். ஏன்னா ஒரு சோஷியல் காஸ்குள்ள ஃபிலிம் அப்போ ஒரு கமர்ஷியலில் ஒரு சோஷியல் அவேர்னஸ் உள்ள படம் வர்றது ரொம்ப இதாக இருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சினிமோட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா அப்ரிசியேட் பண்ணுறாங்க. நல்லா அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லி. தேங்க்ஸ் டு வியூவர்ஸ். ப்ளஸ் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆரோகணம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய முதல் படைப்பு. ப்ரெஷ் ஷோவில் இருக்கோம், எல்லோரும் பார்த்துருக்கோம். படத்தில் என்னை பற்றி சொல்லணுன்னா, என் பேர் வீரேஷ். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் எடிட்டிங் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. செந்தில்ன்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். என்னோடய படத்தில் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, ஸ்கூல் முடிச்சுட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ அங்கேருந்து அப்படியே டியூஷன் போவேன், சைட் அடிப்பேன், வீட்டுக்கு போவேன். அம்மா இருக்க மாட்டாங்க, அக்கா சொல்லுவா, செம கடுப்பாக இருக்கும். உடனே சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவும் போய் சுற்றி தேடிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அம்மாவை இவன் ஏன் கடுப்பில் இருக்கான், இவனுக்கு என்ன புரிஞ்சுக்குது, இவங்களை எந்த டைமில் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான், இவனோட அன்பு எப்போ வெளிப்படுது அப்படின்றத அந்த படம் சொல்ல விரும்புது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேம் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு ஆக்டராக இருக்கிறதால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா என்னோட ப்ராப்ளம் என்ன அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு ஒரு ஷார்ட் வச்சா பக்கத்தில் வந்துட்டு ஓகே இது ஓகே தானே போகலாமா அப்படின்னு ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என் கூட நடிச்சவங்களை பற்றி சொல்லணும். விஜய் மேமாக இருக்கட்டும், மாரிமுத்து சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பக்கத்தில் பயமாக இருக்குது நிற்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்க பக்கத்துலேருந்து இப்படி பண்ணேன், இது நல்லா இருக்கும், சொல்லி கொடுத்து வேலை வாங்கிட்டாங்க. இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அதுதான் என்னோட விருப்பம். அனைவருக்கும் நன்றி.